சென்னைக்கு குடிநீர் ஆதாரமாக விளங்கும் 4 ஏரிகளின் மொத்த கொள்ளளவான 11.05 டிஎம்சியில் வெறும் 1.659 டிஎம்சி தண்ணீர்தான் இருப்பு உள்ளது. மேலும் கண்டலேறு அணையில் நீர்மட்டம் குறைந்ததால் பூண்டி ஏரிக்கு தண்ணீர் திறப்பு குறைக்கப்பட்டதுடன் வீராணம் ஏரி தண்ணீரும் நிறுத்தப்பட்டதால் சென்னையில் குடிநீர் தட்டுப்பாடு ஏற்படும் அபாயம் உருவாகியுள்ளது. கடந்த ஜனவரி மாதம் 9ஆம் தேதி கண்டலேறு அணையிலிருந்து திறந்துவிடப்பட்ட தண்ணீர் 21ஆம் தேதி பூண்டி ஏரிக்கு வந்தடைந்தது. முதலில் 100 கன அடியாக வந்த தண்ணீர் படிப்படியாக அதிகரிக்கப்பட்டது. கண்டலேறு அணையிலிருந்து அதிகபட்சமாக வினாடிக்கு 2250 கன அடி நீர் பூண்டி ஏரிக்கு திறந்துவிடப்பட்டது. கடந்த ஜனவரி 21ஆம் தேதி முதல் நேற்று முன்தினம் காலை வரையிலான ஒரு மாதத்தில் கண்டலேறு அணையிலிருந்து பூண்டி ஏரிக்கு 1.91 டிஎம்சி தண்ணீர் வந்து சேர்ந்துள்ளது. எல்லா டேமோட லெவல்ஸ் பார்த்தீங்கன்னா ஆக மொத்தத்தில் 5% கீழே தான் இருக்குது தண்ணி. அந்த மாதிரி ஒரு மோசமான நிலையில் இன்றைக்கி நம்ம காணப்படுகிறோம். சென்னையை பொறுத்த வரைக்கும் கிருஷ்ணா நதி வந்தனால பூண்டி மற்றும் ரெட் ஹில்ஸ் இந்த 2 மேஜர் ஏரியாங்களுமே தண்ணியோட அளவு வந்து டிசம்பர்லேருந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிருக்குது. பூண்டியில் பார்த்திங்கன்னா 26% தண்ணி இருக்கிறது. அதே மாதிரி ரெட் ஹில்ஸில் 18% தண்ணீர் இருக்கிறது. அதே மாதிரி இன்னொரு மேஜர் டேம் நமக்கு பார்த்திங்கன்னா செம்பரம்பாக்கமில் டேம் வந்து <5%. அதில் வந்து அந்த அளவுக்கு கொள்ளளவு தண்ணி கிடையாது. கண்டலேறு அணையில் வெறும் 8.40 டிஎம்சியாக இருப்பு குறைந்து வருவதால் பூண்டி ஏரிக்கு தண்ணீர் திறப்பு 2250 கன அடியிலிருந்து 1200 கன அடியாக குறைந்தது. பூண்டி ஏரியின் நீர் இருப்பு 842 மில்லியன் கன அடியாகவும் வீராணம் ஏரி வறண்டதால் சென்னைக்கு தண்ணீர் திறந்து விடுவது முழுவதுமாக நிறுத்தப்பட்டுள்ளது. மிஸ்மேனேஜ்மெண்ட், அதாவது தவறான புரிதல், தவறான எல்லாத்தையுமே பணம் பண்ணக்கூடிய ஒரு பேராசையோடு நம்ம நம்முடைய அதிகாரிகளும் அரசியல்வாதிகளும் கொண்டு போகிறாங்க. அது இல்லாமல் உண்மையாகவே நீராதத்தோட நீர் பிரச்சனையை குடிநீர் பிரச்சனையை தீர்க்கணும்னா சென்னை மிக எளிதாக தீர்க்கக்கூடிய பிரச்சனை. இதுக்கு பல்வேறு பொதுப்பணித்துறை அதிகாரிகள் ஏற்கனவே நிறைய வழிகாட்டிருக்காங்க. வீரப்பன் போன்றவர்கள்லாம் இதை பற்றி தெளிவாக சொல்லிகிட்டே இருக்காங்க. திருப்பியும் எம்ஏடிஎஸ்னுடைய பல சொல்கிறாங்க. நம்ம அப்போ அந்த கணக்கில் எடுத்துக்கொண்டு நம்ம செய்தால் இந்த பிரச்சனையை எளிதாக தீர்த்திடலாம். கண்டலேறு அணையிலிருந்து பூண்டி ஏரிக்கு தண்ணீர் திறந்து விடுவது குறைக்கப்பட்ட நிலையில் வீராணம் ஏரி தண்ணீரும் நிறுத்தப்பட்டுள்ளது. 4 பிரதான ஏரிகளிலும் தண்ணீர் இருப்பு குறைவாக இருப்பதால் சென்னையில் கோடை காலத்தில் கடும் குடிநீர் தட்டுப்பாடு ஏற்படும் அபாயம் உள்ளது. பொய்த்து போன மழை, வறட்சியால் வற்றிய அணைகள் என வரலாறு காணாத தண்ணீர் பற்றாக்குறையில் தமிழகம் தத்தளித்து வருகிறது. இந்த பற்றாக்குறையை எவ்வாறு தமிழக அரசு எதிர்கொள்ளப் போகிறது என்பது மிகப்பெரிய கேள்விக்குறியாகவும் புதிதாக பொறுப்பேற்றிருக்கக்கூடிய முதல்வர் முன்னிற்கும் மிகப்பெரிய சவாலாகவும் இது அமைந்திருக்கிறது. ஒளிப்பதிவாளர் பிரேமுடன் தமிழரசி, நியூஸ் 18 தமிழ்நாடு, சென்னை.